ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வேட்டையின் படத்தில் நடிக்கிற முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் அண்ட் அவங்களோட கதாபாத்திரத்தின் பெயர் இந்த படத்தில் என்ன. மஞ்சுளா வாரியர் அஸ் தாரா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்துருந்துருக்கோம். இப்போ இந்த ரீல்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க படத்தில் யார் கூடலாம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் ரொம்பவே நல்லா தெரியுது. நிறைய சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைவர் கூடயே வந்து இருக்கிறாங்க. அண்ட் அமிதாப் பச்சன் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து இருக்கிறாரு. ரித்திகா சிங் அஸ் ரூபா அப்படின்ற கேரக்டரையும் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ரூபாவை பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துலேயுமே ரித்திகா சிங் வந்து ஒரு போலீஸாக அவங்க நடிச்சிருக்கிறாங்க. எதுக்கு அவங்க வந்து எல்லா படத்துலேயுமே ஒரு போலீஸாகவே கேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியல. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய மனசு, அவங்களுக்கு வந்து ஒரு இலக்கிய மனசு அப்படின்றதுனால வந்து ஒரு போலீஸாக செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அவங்களுக்கு அதுக்கே ஒரு லேடி போலீஸ், பட் ஆனால் வந்து ஒரு ஜென் மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், ஃபைட் பண்ணணும், ஆடணும், ஓடி ஆடணும் அப்படின்றது பார்த்தா வந்து கண்டிப்பாக ரித்திகா சிங் வந்து சரியான ஒரு சாய்ஸாக தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்து ரியல் லைஃப்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எந்த அளவுக்கு எப்பவுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்கள பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம துஷாரா விஜயன் அஸ் ஷரண்யா இவங்க தான். துஷாரா விஜயனை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து அதே நம்ம வந்து சாத்பேட்டா பரம்பரை அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ராயல் அப்படின்ற ரெண்டு படத்தையுமே பார்த்துருப்போம் இல்லையா. அண்ட் அந்த ரெண்டு படத்தை பொறுத்த வரைக்குமே முக்கியமாக அந்த ஃபீமேல் சென்ட்ரிக் அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இவங்க வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டி.என். ஞானவேல் அப்படின்றவர் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படம் வந்து டைரக்ட் பண்ணியிருந்துருக்கிறாரு. ஸோ ஜெய்பீமில் மேல் அதாவது நம்ம சூர்யாவை தாண்டியும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்கும். படமே அவங்க தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பொதுவாகவே இந்த டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எழுந்தக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவர் வந்து இப்போ துஷாரா விஜயன் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லவா வேணும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து அதை படப்பே ஒரு 2 வருடத்தில் சாய்த்து பிடிக்கக்கூடிய ஒரு பர்சனாக துஷாரா விஜய் இருப்பாங்க அப்படின்ற நான் நினைக்கிறேன். ராணா டகுபதி அஸ் நட்ராஜ் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். அண்ட் ராணா டகுபதி பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து தெலுங்குல ஆல்ரெடி நம்ம பாகுபலி அப்படின்றது ஒரே ஒரு காரியமே போதும். அதில் அப்படியே இந்த பட்ஜெட்டில் அப்போ தான் உடம்போட பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இந்த காலையோட சண்டை போடுவாங்க அப்படி இருக்கும். ஆக்டிக்ஸ் தான் இதாவது நல்லா இருக்கும் இல்லையா, பார்க்குறதுக்கு உண்மை மாதிரியே ஒரு நண்பக்கூடிய ஒரு வகையில் தான் வந்து எடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பம் ஃபர்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இவரை நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ இப்போது வேட்டையின் ஃபர்ஸ்ட்லேயும் வந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ வந்து அஜித் கூட வந்து ஒரு காம்பினேஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்த் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்பினேஷன் தான் பார்த்துருக்குறோம். பார்ப்போம். பகத் ஃபாசில் அஸ் பேட்ரிக் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து பண்ணி இருந்திருக்கிறாரு. ஸோ பகத் ஃபாசில் அப்படின்றதே போதும். அந்த பேட்ரிக் அப்படின்றது வந்து காதில் கேட்கவே இல்லை. பகத் ஃபாசில் தான் வந்து கேட்குறே. அவர் வந்து ஒரு மலையாள எஸ்ஜே சூர்யா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை அப்படின்னா வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு தமிழ்நாட்டு ஃபாஃபா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த அளவுக்கு 2 பேருமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி போட்டி போட்டு வேறு லெவலில் சைட்டாக நடிச்சுட்டு இருக்காங்க. எல்லா முக்கியமான படங்கள்லையுமே 2 பேருமே மோஸ்ட்லி இப்போதைக்கு மேஜராக இடம் பட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வேட்டையின்லேயுமே வருத்தார் அண்ட் பொலியிலையுமே வருத்தார் அப்படின்றது நல்லாவே அது தெரியும். அண்ட் வேட்டையின் ஃபர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்ரிக் அப்படின்ற வரும்போது கூலான ஒரு கதாபாத்திரத்தை வந்து நம்ம கலை கூட ஸ்டேண்ட் அப்படி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆண்டகனிஸ்ட்லாம் கிடையாது, ப்ரொட்டகனிஸ்ட் தான் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி இதில் பார்க்கும்போதே ஒரு தெரியும் இல்லையா. ஆனால் இப்போ அந்த 5 நாள் அப்படியே டோட்டலாக பிளேட்டே திருப்பி போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி போகும். ஏன்னா எதிர்பார்ப்பு படத்தோட எதிர்பார்ப்பு இந்த மனசில் ஸ்ட்ராங் மூலமாகவே வேறு லெவலில் ஹைஃப் ஆகிடுச்சு போலீஸ்ன்னு சொல்லணும். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுக்கடுக்காக அடுத்தடுத்து ஒரு வேறு லெவலான கேஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த படம் வந்து மரண வெயிட்டிங் தான். ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.